இந்த முத்ரா திட்டத்தில் கடன் வசதின்னு பார்த்தீங்கன்னா 3 நிலையில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. சிசு, கிஷோர், தருண் இந்த 3 நிலைகளில் பார்த்தீங்கன்னா கடன் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இதில் வந்து சிசுவில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரையிலான சிறிய தொகையை வந்து நம்ம கடன் வந்து வாங்க முடியும். கிஷோரில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கடன் வந்து வாங்கிக்கலாம். தருணில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கடன் வந்து வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தருண் ப்ளஸ்ன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்குது. இதன் கீழே தான் பார்த்தீங்கன்னா இப்போ 20 லட்ச ரூபா வரைக்கும் வந்து நம்ம நிதி உதவி வந்து பெற முடியும். குறிப்பாக வந்து உற்பத்தித்துறை மற்றும் சேவைத்துறையில் இருப்பவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்க தான் செய்யுது. கடன் பெற சலுகைகள், வட்டி விகிதம். இந்த 20 லட்ச ரூபாய்க்கு வந்து கடனை வந்து நேரடியாக வந்து நம்ம பெற முடியாது. இதுக்குன்னு சொல்லி ஒரு நிபந்தனைகளும் வந்து இருக்குது. இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்படுத்துவர்களுக்கான ஒரு சலுகையாகவே வந்து பார்க்கப்படுது. முந்தைய தருண் பிரிவின் கீழ் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று அதனை எவ்வித ஒரு பெண்டிங் இல்லாமல் வந்து நீங்கள் கடனை திருப்பி செலுத்தின நபர்கள் மட்டும்தான் இந்த புதிய பிரிவின் கீழே வந்து நீங்கள் கூடுதல் நிதியை இந்த 20 லட்சம் ரூபாய் லோனை வந்து நீங்கள் பெற முடியும். அதே மாதிரி சொத்து பிணையம் மற்றும் அடமானம் எதுவுமே தேவையே இல்லை. உங்களுடைய வங்கி பரிவர்த்தனைகளில் வந்து நேர்மையாகவும் வணிகத்தை வந்து முறையாகவும் நடத்தி வரும் நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது தான் இந்த திட்டம் வந்து இப்போ தொடங்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்தும் பண்பு வந்து ஊக்குவிக்கப்படுவதோடு உண்மையான உழைப்பாளர்களுக்கு கூடுதல் முதலீடு இதில் கிடைப்பதும் பார்த்திங்கன்னா இப்போ உறுதி செய்யப்படுது. இந்த திட்டத்தினோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கடன் வந்து பெற முடியும். இதற்கு எந்த ஒரு சொத்தையும் நீங்கள் அடமானம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீடு மற்றும் நிலத்தை வந்து எதையுமே வந்து அடமானம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு சொத்து வசதியும் இல்லாத ஏழை மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு இந்த கடன் திட்டம் வந்து பெரிதும் வந்து உதவியாக வந்து இருக்க தான் செய்யுது. மற்ற வணிக கடன்களோட ஒப்பிடும்போது இந்த முத்ரா கடனோட வட்டி வீதம் வந்து மிகவும் வந்து கம்மியாக இருக்குது. லாபத்தில் வந்து பெரும்பகுதி வட்டியாக வந்து செலுத்தும் சுமை வந்து கம்மியாகுது. 5 ஆண்டுகள் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தும் கால அவகாசம் வந்து வழங்கப்படுது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள நபர்களுக்கு ஒரு தனியார் வங்கி இல்லைனா பொதுத்துறை வங்கிகள் மூலமாக இந்த முத்ரா கடன் திட்டத்தை வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அது இல்லைன்னா ஜன் ஸ்மார்ட் போன்ற வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த முத்ரா கடன் திட்டத்துக்கு அடையாளச் சான்றாக வந்து உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டு, உங்களுடைய வசிப்பிட சான்று, அதே மாதிரி வணிக திட்டம் குறித்த முழுமையான அறிக்கை மற்றும் முந்தைய கடன் கணக்குகளின் விவரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து லோன் வந்து விண்ணப்பிக்க முடியும். வணிக திட்டம் குறித்த முழுமையான அறிக்கைனா உங்களுடைய திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு. இந்த கடனை வந்து எத்தனை வருஷத்தில் நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க, அதே மாதிரி உங்களுடைய கடனோட நோக்கம் என்ன, கடன் எதற்காண்டி வந்து வாங்குறீங்க, என்ன பிஸ்னஸ்ஸு, அதெல்லாம் வந்து ஒரு கொட்டேஷன், அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இருந்து கரெக்டான ஒரு முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி இதற்கு முன்னாடி நீங்கள் கட்டின லோனுக்கு எந்த ஒரு பெண்டிங்கும் வந்து இருக்கக்கூடாது. கரெக்டான முறையில் வந்து செலுத்தியிருக்கணும். ஸோ எந்த ஒரு ரிமார்க்கும் வந்து இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கடனை வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்.